ஸோ இப்போ நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ண போறோம்னா ரீட். ஸோ ஒரு க்ரூட் ஆப்ரேஷன் எப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம், என்ன ஃப்ளட்டரை எப்படி இந்த க்ரூட் ஆப்ரேஷனை ஒர்க் அவுட் பண்ண போறோம் அப்படின்ற விஷயம் தான் இப்போ நம்ம செக் பண்ண போறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு க்ரூட் ஆப்ரேஷன்ஸ்க்கான ஏபிஐ பண்ணியிருக்கோம். ஒன்று கெட் ஆல் பர்சனுடைய டீட்டெயில்ஸ் எடுக்கிறது. ஸோ இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் பர்சனுடைய இன்ஃபர்மேஷன் வந்து இதில் இருக்கு. அடுத்து ரெண்டாவது ஒரு பர்சனை ஆட் பண்ணுறது. ஓகே, அதுக்கான ஒரு ஏபிஐ ஆட் பண்ணுறது. அடுத்து ஒரு பர்சனுடைய டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஏபிஐ, ப்ளஸ் ஒரு பர்சனுடைய டீட்டெயிலை எடிட் பண்ணுறது. ஸோ இந்த 3 விஷயங்கள் தான், இந்த 4 விஷயங்கள் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இதை எப்படி நம்மளுடைய ஃப்ளட்டர் அப்ளிகேஷனில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்கணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஃப்ளட்டர் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம், சாம்பிள் அப்ளிகேஷன். இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ இதுக்காக நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஓகே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து இந்த பர்சனோட டீட்டெயில்ஸ் ஃபார்ம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? அப்போ நமக்கு என்னென்ன இன்புட்டாக தேவைன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ். இந்த 4 தான் இன்புட்டாக தேவை. ஸோ